அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி விழுந்தமாவடி பகுதியைச் சேர்ந்த சிவகங்காதரன் அவர்களை தான். கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம், வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தம்பி தான் அறிமுக பேச்சாளராக இருந்தார். அன்னைக்கே நம்ம பார்த்து அறிமுகமாயிட்டோம். இன்னைக்கு தம்பியை ஒரு நேர்காணல் எடுக்கலான்னு வந்திருக்கோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம் தம்பி. வணக்கம். கடந்த 13ஆம் தேதி நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பாக பேசியிருந்தீங்க. அதில் ஒரு 2-3 பாயிண்ட் சிறப்பாக இருந்துச்சு. ஆமாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார், சிவகங்காதரன் யார், எப்படி நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்தார்? எனக்கு ஒரு 15 வயது இருக்கும்ண்ணே. அப்போ வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். கொரோனா பெருந்தொற்று வந்த நேரம். அப்போ எல்லாருமே பள்ளி கல்லூரிலாம் விடுமுறை இருந்தது. நம்ம ஊரில் தான் இருந்தோம். அப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து சென்னையில் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தார். சொந்தக்காரன் சுந்தர்னு பேர். அவரு அங்கே நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் போய் பேசி அவர் கட்சியில் அப்போ அறிமுகமாக இருந்தார். அவர் அந்த பெருந்தொற்று காரணமாக ஊருக்கு வந்தப்ப நாங்கெல்லாம் அப்போ ஸ்கூல் போகாதனால ஆடு மேய்ப்போம் ஒன்றா சேர்ந்து. அப்போதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். நாங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து கட்சி ஒண்ணு எப்படி இருக்கு, நாம் தமிழர் கட்சி. அதுக்கு முன்னாடி தெரியும், பெருசா தெரியாது எங்களுக்கு. இப்படி ஒரு கட்சி இருக்கு, இதுல வந்து அண்ணன் சீமான் இருக்காங்க, இவங்க வந்து இனத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு பெருசா அதை பத்தி புரியல, இனத்துக்காக சொல்றாங்களே என்ன ஏதுன்னு எங்களுக்கு புரியல. அப்புறம் வந்து நாங்க ஆடு மேய்க்கிறதுனால அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம். முக்கியமா அப்ப அண்ணன் வந்து ஆடு மாடு மேய்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல் இதை பத்தி எல்லாம் பேசுவார்ல, அதையெல்லாம் காணொலி பார்த்துட்டு இருந்தோம். சரி, யாரு அரசியல் மேடையில உட்கார்ந்துட்டு இப்படி பேசுறாரு, தற்சார்பை பத்தி பேச என்னது அப்படின்னு நான் கேட்கிறப்ப, இதுவும் அரசியல் தான், எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு, இத அண்ணன் சொல்றாரு, இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்க அண்ணன் தான் சொன்னாரு. அதன் மூலியமா அண்ணனுடைய காணொலிகள் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்புறம் தமிழ் தேசிய அரசியல்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தலைவர் பிரபாகரன்னா யாரு, இதற்காக நாம் தமிழருக்கு துவங்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு 2020 அந்த அறிமுகம் கிடைச்சி இவ்வளவு நாட்கள் வந்து அதை தேடி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்து அதுக்கப்புறம் நமக்கு தமிழ் தேசிய அரசியல் முற்றிலுமா நூல்கள் படிக்கிறது, சில திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியலை பத்தி வந்திருக்கும். அந்த இயக்குநர்கள் சொல்றக்கூடிய பேச்செல்லாம் கேட்டு அந்த புத்தகங்கள் படிக்கிறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அண்ணனுடைய புத்தகங்கள் படிக்க, அண்ணனுடைய உரைகள் காணொலிகள் பாக்குறது. அது முக்கியமா நம்ம கட்சியில சொல்ல வேண்டிய யாருன்னா இடும்பாவனம் கார்த்திகேயன். அவர் வந்து அண்ணன் சீமானன் பேசுற மாதிரி இவர் வாத திறமை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் வந்து அந்த டிபேட்ல பேசுறது, எந்த ஒரு கேள்வி சொன்னாலும் அதற்கு சரியான பதில் வச்சிருப்பாரு அண்ணன். அவருடைய பேச்சுல ஈர்த்துதான் நான் வந்து அவங்களுடைய பேச்சில் ஈர்ப்புலையும் கொள்கையுடைய ஈர்ப்புலையும் தான் நான் முதல்ல கட்சிக்கு வந்தேன். இப்ப கட்சிக்கு வந்த உடனே என்னைய முதல்ல நாகூர்ல நடந்த வகுப்பு சட்ட திருத்த ஆர்ப்பாட்டத்தை நோக்கி தான் பேச சொன்னாங்க. அன்னைக்கு வந்து பேசணும்னு. சிறப்பு. அப்படின்னா இப்ப கட்சி கட்டமைப்புக்குள்ள இப்பதான் வந்திருக்கேன். ஆமா, இப்பதான் கட்சி கட்டமைப்புல வந்திருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஆதரவு நிலைப்பாட்டுல தான் இருந்தேன். இப்பதான் உறுப்பினரா வந்திருக்கேன். ஒரு 6 மாத காலமா வந்திருக்கேன். கட்சிக்குள்ள வந்திருக்கேன். என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு தஞ்சை பூண்டி கல்லூரியில் படிக்கிறேன். உங்களை சார்ந்த மாணவர்கள் எப்படி பாக்குறாங்க நாம் தமிழர் கட்சியை? சார்ந்த மாணவர்களுங்கிறப்ப இப்ப பொதுவா சமூகத்திலேயே குறிப்பிட்ட மாணவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் புரிதல் இருக்காங்க. பெரும்பாலான மாணவர்கள் முதல்ல அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த சினிமா மோகம், அதாவது புரியும், திரை கவர்ச்சி, போதை பழக்கங்கள், தேவையில்லாத நிறைய இருக்கு. அது போன்ற எண்ணங்களால மூழ்கி இருக்காங்க. அவங்கள்ட்ட போய், அதுல மூழ்கி இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம அரசியல் முதல்ல சொல்லணும். அது முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க. அதுல இருந்து வெளிக்கலைஞ்சாதான் அவங்களுக்கு அரசியல் புரிதலை கொண்டு வரலாம். ஆனா அப்படி நான் அந்த ஒரு சில பேச்சு போட்டிக்கெல்லாம் போவேன். அங்க வரும்போது பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறவங்க கொஞ்சமாச்சும் அரசியல் புரிதல் இருக்கும், சமூகப்பற்று இருக்கும். அப்ப அது மாதிரி பேச்சு போட்டியில வரவங்க, மற்றபடி ஒரு 100க்கு ஒரு 20 பேர் வந்து அரசியல் புரிதல், சமூக அக்கறையோட இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டீங்கன்னா சினிமா மோகம், திரை கவர்ச்சி, அதுக்கப்புறம் அந்த தேவையில்லாத சில கேம், IPL என்னென்னமோ வந்துருச்சு, அந்த முகத்துல இருக்கிறாங்க. முதல்ல இளைஞர்களை இந்த முகத்துல இருந்து வெளில கொண்டு வந்தாதான் அரசியல் புரிதலை உங்களுக்கு நம்ம ஏற்படுத்த முடியும். வெளியில வந்தாதான் அரசியல் சார்ந்த சிந்தனைக்குள்ளே அவங்க வருவாங்க. ஆமா, அப்பதான். ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் சாதிய கட்டமைப்புகளே பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு அவங்கள சொல்லி வெளிக்கொண்டு வந்தாதான் இந்த அரசியல் புரிதலும் இளைஞர்கள்ட்ட புகுத்தலாம்னு என்னுடைய கருத்து. சிறப்பு. சரி, இப்ப அந்த சூழ்நிலையிலும் நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள்ட்ட எந்த அளவுக்கு இருக்கு? அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி காணொலி எடுத்திருப்பீங்க. சில பசங்க என்னையுமே கூட உதாரணமா எடுத்துக்கலாம். எப்படின்னா, சாட்டை துறைமுருகன் பேசியிருப்பாரு. நான்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாயை சார்ந்து இருந்தேன், பங்கு வச்சுக்கிட்டு பேசினேன். அப்படிதான் எங்க கல்லூரியிலும் இருப்பாங்க. அப்ப அண்ணன் வந்து சாதியான பழனி பாபா சொல்லியிருப்பாரு, சாதியா பிரிஞ்சிருந்தோம்னா நம்மள அடிச்சிருவாங்க, மதமா பிரிஞ்சோம்னா அடிச்சிருவாங்க, தமிழ் இனமா ஒன்று இருந்தாதான் நம்ம வந்து அரசியல் நம்ம வெல்ல முடியும். அப்படி அண்ணன் பேசிட்டு வராரு. கட்சியில உள்ளவங்க
மற்ற கட்சி மாதிரி இல்லாம நம்ம கட்சியிலுமே அந்த கோட்பாட்டுக்கான கூட்டமா தான் இருக்கு. அதனாலதான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இளைஞர் மட்டும் இல்லாம எல்லாருமே வராங்க. மற்ற கட்சியில இருந்து வந்தாலுமே அந்த கொள்கை புரிதலோட வர்றதுனால நம்ம கட்சிக்கான வலுவே அதான். சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக இப்ப இந்த வளர்ந்து வர நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர அந்த சூழ்நிலையில விஜய் ஒரு புதிய அரசியல் கட்சியை கொண்டு வர்றாரு. அதுல இளைஞர்கள் பெரிய அளவுல கவரப்படுறதா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. எடுத்தோடனே நமக்கு வந்து கொள்கை முரண்பாடு இருந்துட்டு, திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு சொல்லிட்டாங்க. அது வந்து முற்றிலுமே ஒரு தவறானதான். ஏன்னா திராவிடம்ங்கிற ஒரு எதிர் துருவம், தமிழ் தேசியங்கிற இன்னொரு துருவம். அது என்னைக்குமே ஒன்னாக முடியாது. அதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அண்ணன் நிர்மலா கார்த்திகை பேசியிருக்காங்க, அண்ணன் சீமான் பேசியிருக்காங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. அது முதல்ல கொள்கை ரீதியா நமக்கு அது ஏற்கத்தக்கல்ல. இளைஞர்கள் போறாங்கிறப்ப யாரும் அரசியல் புரிதலோட போல. அதாவது அவங்க ரசிகர்கள் தான் பாத்துக்கிட்டீங்கன்னா கட்சிக்கு போயிருக்காங்க. இப்ப நேத்து ரசிகரா இருந்தாப்ல, நான் காலேஜ்ல உள்ள ஒரு அண்ணன் பார்த்தேன். ரசிகர் அவருடைய படத்துக்காக ஸ்டேட்டஸ் போடுவார் வாட்ஸ்அப்ல. அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா டிவி கேன் போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவங்க அரசியல் புரிதல் இல்ல, ஒரு திரை கவர்ச்சியில தான் அவங்க பின்னாடி போறாங்க. தவிர தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி போறாங்க. ஒரு அரசியல் பின்னணி அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு திரை கவர்ச்சி மூலியமா தான் போறாங்க. அரசியல் புரிதலோட போனாங்கன்னா அவங்க சிறப்பா இருக்கலாம். ஆனா விஜய் அண்ணன் பின்னாடி போறது பாத்தீங்கன்னா அரசியல் புரிதலோட பெரும்பாலானோர் போல திரை கவர்ச்சியால தான் போறாங்கன்னு என்னோட அது அது நம்ம நாட்டுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை தரும்? கண்டிப்பா அது வந்து ஒரு ஆபத்துல தானே முடியும். ஏன்னா அரசியல் புரிதல் இல்லாம செயல்பட முடியாது பாருங்க. இப்ப அந்த திரைக்கவர்ச்சியில போறவங்களுக்கு மக்களுடைய வழி தெரியாது, சமூக வழி தெரியாது, எதற்காக அரசியல் பேசுறோம், அரசியல் என்னன்னு தெரியாது. அண்ணன் வராரு, அண்ணன் பேசுறாரு, அதுக்காக விசில் அடிப்போம், அண்ணனை பார்க்க வந்தோம், அண்ணனுக்கு ஓட்டு போடுவோம். இடையில கூட நிறைய பேர் காணொலி எடுத்தாங்க, எதற்காக நீங்க வந்து விஜய் ஆதிக்கிறீங்க, அவர் நல்லா நடிப்பாரு, அவர் வந்து இந்த இடையில கூட ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு பரிசு கொடுத்தாரு. இது வந்து ஒரு வித ஈர்ப்பு இல்லைன்னு சொல்லல, நடிகர் மேல ஈர்ப்பு, அந்த பாசம்லாம் இருக்கலாம். ஆனா அரசியல் புரிதல் தான் முக்கியமா தேவை. இப்படியே போனுச்சுன்னா அது வந்து இன்றைக்கு இல்ல, அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சரி, நம்ம மக்கள் வந்து எம்ஜிஆர் பேசினாரு, தலைவர் வராரு அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு போட்டாங்க. அதே போல இந்த முக அரசியல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கொள்கை அரசியல், கோட்பாடு அரசியல், புரிதல் அரசியல் தான் இருக்கணும். சரி, நாம் தமிழர் கட்சியில தம்பிகள் எப்படி இருக்காங்க? தம்பிகள் சொல்றாங்க நிறைய பேரு, நாம் தமிழர் கட்சியில இருக்க ஓட்டு வந்து விஜயனுக்கு தான் பேருன்னு. கண்டிப்பா போக வாய்ப்பு இல்ல. நான் பார்த்த வரைக்குமே என்னோட என்னுடைய வயசு தோழர்கள் பாத்தீங்கன்னா கொள்கை புரிதலோட இருக்காங்க. விஜய் மேல ரசிகர்களாக இருந்தாலுமே நம்ம கட்சியில வந்து அவங்க உறுப்பினரான அவங்களுக்கு அந்த கொள்கை புரிதல் இருக்கு. விஜயோட ரசிகர்களா இருக்காங்க இருந்தா கூட திரையில வரைக்கும் தான் அண்ணன் விஜய் என்ன பின்னாடி போறாங்க தவிர மற்றபடி அரசியல் கொள்கை கோட்பாடு வந்தாலே நம்ம தமிழர் கட்சி அண்ணன் சீமான போன்றவங்க பின்னாடி தான் வராங்க. நம்ம கட்சியில அந்த எந்த ஒரு சிக்கலும் இல்லைண்ணே. சரி, இவ்வளவு தெளிவா சில கருத்து எல்லாம் பேசுறீங்க நீங்க. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? 4 ஆண்டு கால திமுக ஆட்சி நிறைய பேரை சொல்லியிருப்பாங்க. 4 ஆண்டு கால திமுக ஆட்சி இதுவே சாட்சின்னு அவங்க சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. 1 லட்சம் போராட்டம் நடந்திருக்குன்னு அவங்க பெருமையா சொல்றாங்க. 1 லட்சம் போராட்டம் எதுக்கு அவர் நடந்திருக்கும்? அது எதிர்த்தானே நடந்திருக்கும், ஆட்சியை எதிர்த்தானே நடந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டோட நிலைமைங்கிறது எல்லா ஆட்சி காலத்திலுமே ரொம்ப மோசமா இருந்திருக்கு. தற்போதைய 4 ஆண்டு ஆட்சி காலங்கிறது ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சியில என்னென்ன நடக்குதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பெண்ணுக்கான அந்த வன்கொடுமைகள், அதே போல கள்ளச்சாராயம் குடித்து அந்த ஒரு பெரிய ஆபத்து, அதே போல நிறைய எண்ணற்ற சம்பவங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு கொடுத்த 1000 ரூபாய் மாணவர்களுக்கு தந்தன்னு சொல்றாங்க. அந்த திட்டத்தை தவிர்த்து வேற எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. அதுவுமே வந்து ஒரு ஈர்ப்புக்காக தான், அதாவது மாணவர்கள் ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. மொத்தமா சொல்லணும்னா அவங்க ஆட்சியில வந்து சரியா எதுவுமே செய்யல. இந்த 4 ஆண்டு கால ஆட்சி வந்து வெற்றி சாட்சி தான். அது வந்து சாட்சின்னு சொல்றாங்க, அது வெற்றி சாட்சி தான். இந்த வக்பு திருத்த சட்டத்தை பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. ஆமாண்ணே. அதை பத்தி மறுபடியும் இதுல நம்ம பதிவு பண்ணலாம். சரிங்க. அது என்ன, எதனால நீங்க அதை எதிர்க்கிறீங்க? முதல்ல வகுப்பு எப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். வக்ஃப் அப்படிங்கிறது இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த மக்கள் வந்து ஏக இறைவன் அல்லாஹ்வுக்காக தானமாக அளிக்கக்கூடிய நிலம். மற்ற சமயங்கள்ல வந்து கோயிலுக்கு நிலம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதே போல இஸ்லாமிய மதத்தை சார்ந்த மக்கள் வந்து ஏக இறைவன் அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய நிலம் தான் வகுப். அது நிலம் கொடுப்பாங்க, சில உடைமைகளும் கொடுப்பாங்க. பெரும்பாலும் நிலங்கள் தானம் வகுப்பு அப்படிங்கிறது அந்த அரபு மொழி சொல்ல. அது பாத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் அவர்கள் காலத்துல இருந்தே வகுப்பு நிலத்துக்கான அந்த வரலாறு தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில எப்ப தொடங்குதுன்னா கிபி 14ஆம் நூற்றாண்டுலதான்
இந்தியாவில் வகுப்பு நிலங்களுக்கான வரலாறு துவங்குது. மன்னர்கள் கொடுத்திருக்காங்க, நிறைய மன்னர்கள் கொடுத்திருக்காங்க, எளிய மக்கள் கொடுத்திருக்காங்க, செல்வந்தர்கள் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. இது எப்போ வந்து ஒரு அரசின் கட்டுப்பாட்டு கீழே வருதுன்னா 1913ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல வகுப்பு நிலத்தை வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. 1913 வகுப்பு நிலங்களை நிர்வகிக்கணும் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது 1923 இன்னும் மேம்பாடு செய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு 1954 இந்த சட்டம் வந்து இந்திய அரசால் அப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசால இதை திருத்தி அமைக்கப்படுறாங்க. அப்புறம் 1995 இந்த சட்டம் வந்து இன்னும் மேம்படுத்தப்பட்டு அப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா இந்த வகுப்பு நிலத்தை வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பிரிச்சு அவங்க கட்டுப்பாட்டுல கொடுத்து மாநில வாரியம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுதான் வகுப்போட வரலாறு. அதாவது எப்படி நபிகள் நாயகத்தை உருவாக்கி எப்படி ஒவ்வொரு அரசுக்கு கீழே வந்துங்கிறது இதுதான். இந்திய அரசுக்கு ஒரு மாநில வாரியமா இந்த வகுப்பு நிலம் வந்து கீழே வந்திருக்கு. இதுல இப்ப நம்ம எதுக்கு எதிர்க்கிறோம் அப்படின்னா, அதாவது அவங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா வகுப்பு நிலங்கள் வந்து 9 லட்சம் நிலங்கள் இருக்கின்றது நாடு முழுக்க. இந்தியாவிலே 3வது சொத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெரிய பரப்பு வந்து வகுப்பு நிலத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுல வந்து அவங்க சொன்ன சட்ட திருத்தம் வந்து ஒரு ஏற்கத்தக்கதா இல்லை. அது முதலாவது சிக்கல் என்னன்னா, வகுப்பு நிலத்தை தானம் அளிக்க ஒரு நபர் அணிக்கிற ஒரு தானம் அளிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து குறைந்தது 5 ஆண்டாவது இஸ்லாமியரா இருக்கணுங்கிறாங்க. இது முதல் சிக்கல். இது வந்து சமய நல்லிணக்கத்தை இருக்குது. ஏன் வகுப்பு நிலத்துக்கு கொடுக்கணும்னா இஸ்லாமியா தான் இருக்கணுமா? அப்படி இல்ல, யார் வேணாலும் கொடுக்கலாம். யார் கொடுத்திருக்காங்களே இருந்தா யார் வேணாலும் கொடுக்கலாம். 5 ஆண்டுகள் இஸ்லாமியரா இருக்கணுங்கிறப்ப இது ஒரு ஏற்கத்தக்கதா இல்ல பாருங்க. இது முதலாவது சிக்கல். இரண்டாவது சிக்கல் என்னன்னா, வகுப்பு அந்த வாரியத்துல ஒரு ட்ரிபுனல் இருக்கும். அந்த ட்ரிபுனல் எதுக்காக அந்த ட்ரிபுனல்னா, அவங்க அந்த நிலத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர், ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி, இணை ஆணையர் அளவுக்கு ஒரு அதிகாரி, அந்த அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரி இருப்பாங்க. இவங்க 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய சட்டம் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா தற்போது கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது 2 உறுப்பினர் போதும், இஸ்லாமிய சட்டம் தெரிஞ்சிருக்கணும், அந்த மதம் பற்றிய புரிதல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தி இஸ்லாமிய எதிர்காக இருக்கு. ஒரு இந்து சமய அறநிலையத்துறை இருக்குன்னா அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த இந்து தர்மம் இன்னும் சொல்றாங்க, அதை பத்தின சில தெரிஞ்சிருக்கணும், அந்த வழிபாடு பத்தி புரிதல் இருக்கணும். ஆனா இதுல வந்து இஸ்லாமிய சட்டம் தெரிந்திருக்க தேவையில்லைங்கிறப்ப 2வது சிக்கல் ஆகுது. அடுத்து 3வது சிக்கல் என்னன்னா, வகுப்பு வாரியத்துல அந்த நிலத்தை வந்து எது வகுப்பு நிலம் அப்படின்னு தீர்மானிச்சுக்க வந்து அந்த வகுப்பு வாரியத்துக்கு உரிமை இருந்துச்சு. அதுல அவங்க தப்பா சொல்லியிருந்தா கூட அந்த மேல்முறையீடு வந்து நீதிமன்றத்தில் செய்யலாம். ஆனா இப்ப அந்த இன்னும் திருத்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வகுப்பு நிலம் வந்து எதுன்னு உறுதி செய்யக்கூடிய உரிமை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு தான் இருக்குங்கிறாங்க. ஏன் மாவட்ட ஆட்சியருக்கு போனா நல்லதுதானே? ஏன்னா ஒரு அரசு அதிகாரி ஒரு சரியா செயல்படுவார் நம்ம நினைக்கலாம். இங்க என்ன பிரச்சனைனா, அரசே வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல. அப்ப வந்து அரசே நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறப்ப அரசு அதிகாரி வந்து அரசு சார்பான செயல்படுவாரு. கண்டிப்பா எப்படி வகுப்பு நிலம் சார்பா அவங்க இஸ்லாமியருக்கு பிட்டு தருவாங்க? அப்ப இது ஒரு 3வது சிக்கல். இப்ப இந்த சட்டத்தை நம்ம முழுமையா எதுக்கு எதுக்கணும்னா இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவம் தான் குறைக்குது. இதுக்கு மேல கடைசி சிக்கல் என்னன்னா, இந்த வகுப்பு நிலத்தை நிர்வகிக்க ஒரு சிஇஓ இருப்பாரு. அவரு கட்டாயமா இஸ்லாமியரா தான் இருக்கணும்னு முன்பு இருந்த சட்டம் புரியுது. ஆனா இப்போ வந்து அவர் இஸ்லாமியரா இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சட்ட திருத்தம் எல்லாத்தையும் நம்ம பார்த்த வரைக்குமே இஸ்லாமியர்களோட பிரதிநிதித்துவத்தை தான் குறைக்குது. அப்ப பிரதிநிதித்துவத்தை குறைச்சா என்ன? அப்ப உள்ள வந்து வேற்று மதத்தை சேர்ந்தவங்க வரலாம், வந்து அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிக்க தானே நமக்கு அப்ப ஒரு கேள்வி தானே ஏற்படுத்திக்கலாம். இல்ல அது மொத்தமா அதை காலி பண்ணது கூட செய்யலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அது வகுப்பு நிலமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம்னு கூட சொல்லிட்டு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதே போல அதுல நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அதையும் சொல்றாங்க, சில ஏற்கத்தக்க கருத்து இருக்கு. ஆனா இந்த முக்கியமான இந்த 6 சட்ட திருத்தங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இருக்கு. இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அவசியம் இல்லையா? அதுல ஆக்கிரமிப்பு இருக்குன்னா அதை வந்து நம்ம முறைப்படி அணுகலாம், முறைப்படி நீதிமன்றத்துல போய் அணுகலாம். இந்த திருப்பெருந்துறை கூட கோயில் கூட வகுப்பு நிலத்துக்கு சொந்தம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு அதை போய் ஆய்வு செய்யலாம். அதற்காக 2 பேரை வந்து இஸ்லாமியர் இல்லாதவர்கள் தான் சேர்க்கணும், இது இருக்கக்கூடாது, 5 ஆண்டுகள் இஸ்லாமியர்களா இருந்தாலும் கொடுக்கணுங்கிறதால இருக்கத்தக்க கருத்து. வகுப்பு நிலம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தா அந்த வாரியமே அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். நீதிமன்றம் இப்ப இருக்கு. என்ன சொல்ற மாதிரி பாராளுமன்றத்திலயும் நீதிமன்றம் தான் எல்லாம் செய்யணும், பாராளுமன்றமும் சட்டமன்றம் பல்லாங்குழியாடவா இருக்கு என்ன அதே கேட்க தோணுது. நீதிமன்றங்கள் இருக்கு, அங்க போய் நம்ம முறையிடலாம். எவ்வளவு வழிகள் இருக்கு, சட்டம் இருக்கு. இதுக்கு வந்து இஸ்லாமியர்களை வந்து புறந்தள்ளிட்டு தான் இதுல நம்ம செயல்படணுங்கிற அவசியம் கிடையாது. அததான் அங்க அந்த கூட்டத்துல சொல்லியிருந்தேன். மக்கள்கிட்ட புரிய வைக்க என்ன செய்யுதுன்னா, இதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். எதனால எதிர்க்கிறோம்னா
பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய அவங்களுடைய வழிபாடு சார்ந்த நிலம் தான் வக்ஃபு வாரியத்திலேயே இஸ்லாமியர்களோட பிரதிநிதித்துவம் குறைவதற்கான சூழல்களை இந்த சட்டம் சட்டம் கொண்டு வருது. சட்டத்தை அதனால அந்த நிலம் பறி போயிடும். ம், பறி போய் அது இந்துக்களுக்கான நிலமா மாறலாம், அரசுகளுடைய புறம்போக்கு நிலமா, இந்து சமயம் சார்ந்த நிலமா மாறிச்சுன்னா புரியும் உங்களுக்கு யாருடைய ஆட்சி நடக்குதுன்னு. ஆமா அதனால பேராபத்து அது கொண்டு வரும். அதுக்காக தான் இந்த சட்டத்தை நம்ம எதிர்த்திருந்தோம். அந்த காரணங்களை தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியிருந்தேன். மிகச்சிறப்பு தம்பி, நன்றி. அருமையான கருத்துக்கள், மிகச்சிறப்பா சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம். இந்த சிறிய வயதிலே இவ்வளவு புரிதலோட பயணிக்கிறீங்க, ஆமாங்க. மிகச்சிறப்பா இருக்கு, மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஆமா. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு தந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம்.